Taste the Daily. அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெண் உதவி கேட்டு கூச்சலிட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். இந்த சம்பவமானது பர்கூரில் சரியாக எந்த இடத்தில் நடந்திருக்கிறது? இது பற்றிய கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சையத், அதாவது கடந்த 21 அதாவது நேற்று அதிகாலை 2 மணி அளவுல சுமார் 30 வயது மிக்க ஒரு பெண் ஒருவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் உள்ள, அதாவது பர்கூரிலிருந்து ஜெகதேவி செல்லக்கூடிய சாலையில் பல்லவன் வங்கி என்ற ஒரு வங்கி உள்ளது. அதற்கு அருகாமையில் சில குடியிருப்பு பகுதிகள், அந்த சாலையின் ஓரமாக சில குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இந்த பகுதிகளில் ஒரு பெண் ஒருவர், 30 வயது மிக்க ஒரு பெண் ஒருவர் 2 மணிக்கு திடீரென்று தனக்கு இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து அடிபட்டு விட்டதாகவும் தனக்கு உதவி செய்யுமாறு அங்கே கூச்சலிடுகிறார். அதே போல அங்குள்ள பொருட்களை தட்டி, அந்த வீட்டுகளுடைய கதவுகளை தட்டி தனக்கு உதவி செய்யுமாறு அவர்கள் அந்த பெண் கூச்சலிட்டு கத்துகிறார். நல்வாய்ப்பாக அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாரும் கதவை திறந்து இரவில் வெளியே வரவில்லை. நீண்ட நேரம் அந்த பெண்ணானவர் அந்த கூச்சலிட்டு அங்கு யாரும் வராததனால் மீண்டும் திரும்பி சென்று சாலையில் மற்றொரு இளைஞருடன், ஒரு ஆண் நண்பருடன் அவர் உரையாடக்கூடிய சில புகைப்படங்களும் அந்த சிசிடிவி காட்சிகளும் இப்ப வெளியாகி இருக்கிறது. இது குறித்து காவல்துறையிடம் விசாரிக்கும் பொழுது இது குறித்த எந்த புகார்களும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், தற்பொழுது இந்த சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள வீடியோ காட்சிகளை வைத்தே தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நள்ளிரவில் இந்த பெண் அந்நேரத்திற்கு ஏன் வர வேண்டும்? உண்மையாகவே அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டதா, அல்லது பவாரியா ஆந்திராவை சேர்ந்த பிரபல ஒரு கொள்ளை கும்பல் அவர்கள் போல இரவு நேரத்தில் உதவிகள் கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்களுக்கு அங்கிருந்து கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட முயற்சித்தார்களா என்று பல்வேறு வினாக்களை எழுந்துள்ளன. இதே பகுதியில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பர்கூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய ஒரு வாகன உதிரிபாக விற்பனை கடையின் முன்பாக படுத்து உறங்கி கொண்டிருந்த ஒரு காவலாளியை 6 பேர் கொண்ட வடமாநில கும்பல் அவரை கொலை செய்து கடையில் உள்ள பொருட்களையும் பணத்தையும் கொள்ளையடிக்க முயற்சி செய்யப்பட்ட சம்பவம் வெளியானது. அது சம்பந்தமாக அந்த குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்ந்து இந்த பகுதியில் நிலவக்கூடிய இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெயர் இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.